ஆனா இங்க எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்ட். போருக்கு போறதுக்கு முன்னாடி நவகண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கலபள்ளி இருக்கு. தமிழர்களோட பண்பாட்டிலேயே இருக்கு. இது மகாபாரதத்துல கூட சொல்லியிருக்காங்க. அர்ஜுனனுடைய மகன் அரவான் தன்னைத்தானே பலியிட்டு கொண்டான் பாண்டவர்களுடைய வெற்றிக்காக அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்துல பல முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கு. ஆனாலுமே சின்ன கதாபாத்திரமா இருந்தா கூட ரொம்ப நல்ல கதாபாத்திரமா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்பரிக்கா. ஒட்டுமொத்த மகாபாரத போரையே சில நொடிகள்ல முடிக்கக்கூடிய வல்லமையை தன்னிடத்துல வச்சிருந்தாரு. அப்போ அந்த அளவுக்கு திறமையானவரா அப்படின்னு கேட்டா இதுக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை. தன்னுடைய தவ வலிமையினாலே சிவபெருமான் கிட்ட தவம் பண்ணி வரம் கேட்டு 3 அஸ்திரங்களை தன்வசம் இவர் வச்சிருந்தாரு. கிருஷ்ணருடைய வேண்டுகோளை ஏற்று தன்னைத்தானே பலியிட்டு கொள்ள சம்மதத்தை தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாடி அவர் ஒரு வரத்தை கேட்கிறார். என்ன அப்படின்னா, இந்த காலத்தால் அழியாத போரை நான் முழுமையாக தரிசனம் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ண பகவானும் சம்மதம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு பார்பரிக்காவின் தலை துண்டிக்கப்பட்டு ஒரு மலை உச்சியின் மேல் எல்லா ஒட்டுமொத்த மகாபாரத போரும் தெரிகிற ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறது. அவருடைய ஆன்மா விலகாமல் அந்த தலையிலே இருந்து ஒட்டுமொத்த மகாபாரத போரையும் காண்கிறார். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்தவர்கள் தன்னால் தான் எல்லாம் ஆகிறது அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. பார்பரிக்கா கூட அந்த எண்ணத்துல தான் இருந்தார். தன்னோட அஸ்திரங்கள் மூலமா மகாபாரத போரையே எளிமையா முடிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஒட்டுமொத்த மகாபாரத போரையும் அவர் கண்டு முடித்த போது என்ன நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணரை பார்த்து பார்பரிக்கா கேட்டாராம், கிருஷ்ணா, என் கண்களுக்கு நடந்த நாடகங்கள் அத்தனையும் தெரிந்தது. ஆனால் ஒவ்வொருவரும் உயிரை இழந்தது உன்னுடைய சுதர்சன சக்கரம் சென்று தாக்கியதனாலே தான். யாரையுமே அவங்கவுங்க கொள்ளல, எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த போர்ல நடந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே சுதர்சன சக்கரத்தால் தான் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இங்க மனிதர்களாகிய எங்களால் எதுவுமே நடக்கவில்லை. நீ ஒரு இறைவன், உன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்புலத்தில் இருந்து அதை செயல்பட வைப்பது இறைவன் தான். அப்போ இறைவன் மூலமா நாம நல்ல செயல்களை செய்யணும், நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டாலே இறைவனுக்கு ஒரு நல்ல கருவியாக நாம இருக்கலாம்.